இந்த நிலைமை தேவையா? எல்லாம் உங்க தப்பு தான். என்ன ஏன் தப்பு? அப்புறம் அந்த பொண்ணு பைத்தியம்னு என்ன பேப்பர்ல போட்டுக்கா, நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? சொன்னா என்ன பண்ணிருப்ப? கன்சியூமர் கோர்ட் போய் அட சும்மா இருப்பா. கன்சியூமர் கோர்ட்டா? உன் தொல்லை தாங்க முடியல. சத்தம் போட்டீங்க, பெஞ்ச் மேல நிக்க வச்சிருவேன். பிரதர், இது ஏதோ வாத்தியார் பைத்தியம். அதான் பெஞ்ச் மேல நிக்க சொல்லுங்க. எங்க ஏபிசிடி சொல்லுங்க. ஏபிசிடி போய்டா. சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உந்தன் சிறகுகள் தன்னாய் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை காசி வந்துட்டாப்பா. நான் இந்த ஒரு லைனை பாடித்தாப்பா ராத்திரி பூரா தூங்குடாம பண்ணிட்டான். பிரதர், இது சரிப்பட்டு வர்றதா தெரியல. இனி இவனுக்கு ரூட்ல பூந்து அடிச்சா தான் சரியா வரும். ஆமா, பொதுவாக எம் மனசு தங்க அப்படி 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 பாத்தீங்களாம்மா, இவங்களை போய் பைத்தியம் இல்லன்றீங்களே, எப்படி நம்பி இவங்களை வெளியே வர்றது? கொஞ்சம் இருங்க டாக்டர், நான் என் பையன் கிட்ட பேசிக்கிறேன். டேய் சிவராமகிருஷ்ணா, அம்மா இங்க வா. அம்மா நல்ல வேளை வந்தம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தது உண்மையிலே பைத்தியம் முடிச்சிருக்கோம். ஆமா மம்மி. பாத்தீங்களா டாக்டர், என் புள்ள எவ்வளவு தெளிவா பேசுறான். அவனை போய் பைத்தியங்கிறீங்களே, முதல்ல அவனை வெளியில விடுங்க. என்னது? அவர் மட்டும் வெளியே எடுக்கணுமா? அப்ப நான் உள்ள இருக்கணுமா? என்னமா நியாயம் இது? வாய மூடுறா, எல்லாம் ஒன்னால வந்ததுதான். மம்மி, நான் இல்ல. அதான் உங்க பின்னால் நிக்குதா ஒரு பண்ணி. அதான் ராத்திரி பூரா தலையில சாம்பல் போட்டு தெரு தெருவா ஓடிச்சு. டாக்டர், இவரை மட்டும் வெளிய விடுங்க. அவரை விடவே விடாதீங்க. விட்டீங்க பல பேரை பைத்தியம் வைக்கிறவாரு. அவனை கொஞ்சம் அவனை கொஞ்சம் பிடிச்சு இல்லடா. டாக்டர், அவன் இப்படித்தான் எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். நீங்க ரெண்டு பேருமே வெளியில விட்டுருங்க. இல்ல பாருமா, கையெழுத்து போட்டு வெளியே கூப்பிட்டு போங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தான் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன். அவங்க பொறுப்பேத்துக்கு. ஆமா, நீங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்க, நாங்க பொறுப்படுத்திக்கணும். வாங்க டாக்டர், நான் கையெழுத்து போட்டு இவர் மேல எந்த தப்பும் இல்ல. போட்டோ மாத்தினது நான் தான். டாக்டர் சூரியகுமார் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி என் வாழ்க்கையை அநியாயமா கெடுத்துட்டான். அவன் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையையும் கெடுத்துட கூடாதுன்னு தான் நான் அந்த போட்டோவை மாத்தினேன். என்னடி சொல்ற? டாக்டர் வாழ்க்கை கெடுத்துட்டானா? அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இப்ப எதுக்கு அது? என்னவோ ராணி, இந்த போட்டோவை மாத்தி அந்த டாக்டர் கிட்ட இருந்து நீ என் வாழ்க்கையை காப்பாத்திட்ட. ஆனா எந்த தப்பும் பண்ணாத இவரை போய் நான் பழி வாங்கிட்டேனே. ஹே, ஏன் ஃபீல் பண்ற? இந்த போட்டோவை பார்த்து மனசை பறி கொடுத்துட்டேன்னு என்கிட்ட சொன்னேல்ல. அப்ப நேரா ஹாஸ்பிடலுக்கு போ, அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, அப்புறம் ஐ லவ் யூ சொல்லு. தட்ஸ் ஆல். ஆமா, தட்ஸ் ஆல். எனக்கு இந்த ஐடியா வரவே இல்ல. Thank you so much. நான் இப்பவே போறேன். அம்மா, நீ நேரா வீட்டுக்கு போ. நான் நேரா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் அந்த பொண்ணை நான் பாத்துறேன். கன்சியூமர் கோர்ட்டுக்கு இந்த கவர்னரோட போவீங்களா? அதானே. போங்க பிரதர், வீட்டுக்கு போய் முதல்ல அவுத்து போடுங்க. டேய் கணேசா, நீ கொஞ்சம் கூட வாடா. இவனை என்னால சமாளிக்க மம்மி, முடியாது. நான் எப்படி மம்மி வர்றது? நான் கூட வர மாட்டேன். வல்லன போடா, பாரு அங்க போடா. போடா, நீ முதல்ல வண்டியில போடா. இங்க சார். கணேஷ் சார். அவன் இல்ல. ஐயோ சார். சார் தாக்குங்க. ஐயோ சார், அந்த மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் எங்க சார்? ஏன் இங்க தள்ளுந்து பார்த்தாதுன்னு வேற எங்காவது கொண்டு போய் தள்ள போறியா? ஐயோ, ஐம் வெரி சாரி சார். உங்களுக்கு அவருக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்டு ராணி வந்த பிறகுதான் உண்மை எல்லாம் எனக்கு தெரிய வந்தது. என்ன உண்மை? போட்டோ அனுப்பி என் கல்யாணம் நின்னதே சிவராமகிருஷ்ணால தான் நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த போட்டோ மாத்தி அனுப்புனதே என் ஃப்ரெண்டு ராணி தான் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. அது மட்டும் இல்ல சார், தேன்மொழிங்கிற புனை பேர்ல நான் அடிக்கடி கவிதை எழுதுவேன். அந்த கவிதையை பாராட்டி ஒரு ரசிகர் எனக்கு அடிக்கடி போன் பண்ணுவாரு. அந்த ரசிகர் கூட இந்த சிவராமகிருஷ்ணன் தான் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. ஓ, அந்த தேன்மொழி நீங்க தானா? என்னம்மா போனும் மணிக்கணக்கில பேசுவீங்களே. அப்ப சார், நான் நாளைக்கு பட்டிமன்றத்துல கூட நான் அவர் பேர் தான் கொடுத்திருக்கேன். நாங்க ரெண்டு பேரும் தான் நாளைக்கு பேச போறோம். அப்படியா? அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்க போறீங்களா? பயர் மாதிரி போயிருக்காரு. இப்ப உங்களை பார்த்தா பத்தி எரிச்சிருவாரு. நான் ஈவினிங் மேட்டர் சொல்லி அவரை கூல் டவுன் பண்றேன். அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்க. அப்புறம் இந்த தட்டி மன்றம் சொன்னீங்களே, அது எப்போ?
ஐயோ பட்டிமன்றம் ஓ சார். பட்டிமன்றமா? ஆமா. ஞாயிற்றுக்கிழமையான நிறைய மன்றங்கள் நடக்குது, அதனால கேட்டேன். அதையும் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. சார் நீங்க எங்க நிக்கிறீங்க? இப்படியே எப்படிங்க போறது? எவனாவது பேண்ட் கொண்டு வந்து கொடுத்தானா மாட்டிட்டு போலான்னு பாக்குறேன். கரெக்ட் சார். எப்படி நான் வீட்டுக்கு தானே போறேன், வாங்க நான் டிராப் பண்றேன். எதுக்கு? எனக்கு இன்னும் மீட்டர் என்ன கட் பண்ண சொல்லுவா? இல்ல சார், நானே கட் பண்றேன். அப்படியா? தேங்க்யூ. எடா ஆட்டோவ விடுமா, அவ மேல மான நஷ்ட வழக்கு போடாம விடவே மாட்டேன். சிவராமா சாட்சி கையெழுத்து நான் போடுறேன். டேய் கூட வந்து அவன் கோவத்தை குறைப்பேன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுறியே. அடிமடியில ஆந்தைய கட்டிக்கிட்டு வந்த மாதிரி இவனையும் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸ்டாப் இட். விடுங்க. ஆளாளுக்கு அவர் ஏன் ஜவுமுட்டா மாதிரி பிச்சிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடா சும்மா இருக்கிறவனையும் அந்த பொண்ணை போய் பழிவாங்கன்னு தூபம் பண்றான்டா இவன். ஏண்டா தூவம் போடுறதுக்கு என்ன மவுண்ட் ரோடு தர்க்கவாடா? தூமம் போடுறத பத்தி நீ யாருகிட்ட பேசுற? அவன் கையால போட்டான்னா இவன் கரண்டியாலேயே போடுவான். ஏய் டாடி, அந்த ஜிப்பு வாயை மூடிக்க. மிஸ்டர் சிவராமன், இனிமே அந்த பொண்ணுக்காக நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் பிரதர்? ஏன் உங்களை பைத்தியம்னு பேப்பர்ல போட்ட காயத்ரி, நீங்க அடிக்கடி கவிதையை பாராட்டி பேசுவீங்களே தேன்மொழிங்கிற ஒரு பொண்ணு கிட்ட போன்ல. காயத்ரி ஈக்குவல் டு தேன்மொழி, தேன்மொழி ஈக்குவல் டு காயத்ரி, காயத்ரி பிளஸ் தேன்மொழி, தேன்மொழி பிளஸ் காயத்ரி, ஆல்வேஸ் ஒன்னு பிரதர். என்ன பிரதர் சொல்றீங்க? காயத்ரியும் தேன்மொழி ஒரே பொண்ணா? ஆமா பிரதர், உண்மை எல்லாம் தெரிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது. அதை நான் பண்டல் பண்ணி அனுப்பிட்டேன். நாளைக்கு நடக்கிற பட்டிமன்றத்துல உங்க பேரையும் சேர்த்து கொடுத்துருக்க அவ. நீங்களும் அவளும் ஆப்போசிட்டா பேச போறீங்க. அதுல பேசி 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 மடக்கி காட்டுங்க. அந்த அவமானம் பத்தாதா பிரதர்? திஸ் இஸ் கரெக்ட். அமெரிக்கன் கவுபாய். என் புள்ளைய கொண்டு போய் எங்கேயாவது மாட்டி விட்டுறாதீங்கடா. பட்டிமன்றத்துல அந்த பொண்ணை என்ன பண்றேன்னு பாருங்க. பெரியோர்களே, இன்றைக்கு தேவையான ஒரு அருமையான தலைப்பில அற்புதமான பட்டிமன்றம். ஒரு பக்கம் பார்த்தா மகிழ்ச்சி தருவது காதல் திருமணம் தான் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான விவாதம். இன்னொரு பக்கம் அதை அடிச்சே இல்லை, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் மகிழ்ச்சியான திருமணம் அப்படின்னு இன்னொரு வாதம். நாம எந்த கட்சியிலையா சேர? அதனால இப்ப என்ன செய்ய போறேன், கட்சி தலைவர்களை அழைக்க போறேன். காதல் திருமணம் தான் மகிழ்ச்சி தருவது என்கிற கட்சியின் தலைவர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் இப்போது வருகிறார்கள். தம்முடைய வாதத்தின் தொகுப்புரையை தருகிறார்கள். நடுவர் அவர்களே, காதலுங்கிறது இன்டர்நெட் இமெயில் மாதிரி இந்த நூற்றாண்டுல வந்தது இல்ல. திருவள்ளுவர் எழுதின காமத்துப்பால் இருந்து பாரதியார் எழுதின காதல் 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 போயின் சாதல்னு காதலை பத்தி அப்பவே எழுதியிருக்காங்க. ரோமியோ ஜூலியட், அம்பிகாபதி அமராவதி, லைலா மஜ்னு, ஆண்டனி கிளியோபட்ரா, இவங்க காதலை பத்தி எல்லா காவியத்திலையும் பெருமையா தானே சொல்லியிருக்காங்க. சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சியா? ஆண்டனி கிளியோபட்ராவோட கதை இவருக்கு தெரியாது போல இருக்கு. The triple pillar of the world is transformed into a strumpet pool அப்படின்னு கிளியோபட்ரா பத்தி ஷேக்ஸ்பியரே சொல்லியிருக்காரு. அதாவது உலகத்திலே 3 தூண்கள்னு வர்ணிக்கப்பட்ட கிரீஸ், ரோம், ஈஜிப்ட தன் காதலுங்கிற ஆயுதத்தால அழிச்சவதான் கிளியோபட்ரான்னு சொல்லியிருக்காரு. ஓஹோ, உலக அழகின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்ட கிளியோபட்ராவை இவங்க அவதூறா பேசுறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அழகுல நம்மையாருக்கு பொறாம. அம்பிகாபதி அமராவதி, ரோமியோ ஜூலியட்னு எத்தனை உதாரணங்கள் சொன்னாரு. எல்லாமே சோகமான முடிவுதான். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் சுகமான முடிவு. அந்த காதலர்கள் செத்தாலும் அவங்க காதல் ஜெயிச்சிருச்சே, அதனாலதான் அவங்கள பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். காதலால பல குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு. காதலால பல ஜாதிகள் இணைஞ்சிருக்கு. காதலுங்கிறது ஒரு நெருப்பு, அது எல்லாரையும் எரிச்சிடும். காதல் ஒரு அணையா விளக்கு, அது எல்லாருக்கும் வழிகாட்டும். No, no, love is blind. No, love is truth. ஐயா, எங்களுக்கு விளங்குற மாதிரி கொஞ்சம் தமிழ்ல பேசுங்க ஐயா. நடுவர் ஐயா, நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஐயா, நானே பழைய நினைப்புல நொந்து கிடக்கேன். அது எதுக்குயா இங்க? நீங்க நடத்துங்கய்யா. நடுவர் ஐயா, எங்கும் தமிழ் எதிரும் தமிழ்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு எங்கும் காதல் எதிரும் காதல் தானே இருக்கு. காதல் இல்லாத வாலிபமானு கவியரசு கண்ணதாசனை எழுதியிருக்காரு. சினிமாவுக்காக என்ன வேணாலும் எழுதலாம். நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிற கதையே இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. தங்கச்சி காதலிச்சதுக்காக அண்ணன்காரன் காதலனோட கையை வெட்டிட்டு நடு ரோட்ல பட்ட பகல நடந்து போனானா. முன்ன பின்ன பார்க்காம பழகாம பெத்தவங்க சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தாலி கட்டின எத்தனையோ மாப்பிள்ளைங்க இன்னைக்கு இடிஞ்சு வயல்ல இருக்காங்க. ஆனா பெத்தவங்க நடத்தி வச்ச கல்யாணத்தை பத்தி எந்த காவியத்திலேயாவது சொல்லியிருக்காங்களா? ஏன் ராமனுக்கும் சீதைக்கும் பெத்தவங்க பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனாலதான் அம்பிட்டு பேரும் 14 வருஷம் வனவாசம் போனாங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். கோவலனுக்கும் கண்ணகிக்கும் பெத்தவங்க தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனாலதான் கோவலன் கண்ணகிக்கு அல்வா கொடுத்துட்டு மாதவியை தேவி போயிட்டாரு.
அட, அதோட நின்னு இருந்தா பரவாயில்லையா? அது கொலக்கட வரையில போய் நின்னுச்சு. காதலுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். ஏன் ஒத்து வராது? நாடு விட்டு நாடு காதல்னு சொன்னா நம்ம நாட்டு பிரதமரா இருந்த ராஜீவ் காந்தி, சோனியா காந்தியை சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் காதல்னா எத்தனையோ பேர் உதாரணமா சொல்லலாம். மொத்தத்தில் காதல் இல்லாத நாடே இல்லை. உலகம் இருக்கிற வரைக்கும் காதல் அழியாது. காதல் திருமணம் வாழணும், காதல் திருமணம் வளரணும், காதல் திருமணம் ஜெயிக்கணும். நடுவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் காதல பத்தி வீராவேசமா பேசுறாரே, இதே மேடையில் அவருக்கு ஒரு துணிச்சலான சவால் விடுறேன். அதை ஏத்துக்க அவர் தயாரா? சவாலை ஏத்துக்கிறது எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி. நடுவர் அவர்களே, விட சொல்லுங்க. சிங்கக்குட்டி. நடுவர் அவர்களே, என் ஜாதி என்ன, என் மதம் என்னன்னு அவருக்கு தெரியாது. அதே மாதிரி இவரை பத்தி எனக்கும் தெரியாது. இப்ப இவரை நான் காதலிக்கிறேன். இதே மேடையில் என்ன கல்யாணம் பண்ணிக்க இவர் தயாரா இருக்காரா? வகையா மாட்டிக்கிச்சியா? இது டூ மச். பொண்ணு ரொம்ப விவரமான ஆளுதாயா? நாரடி. நோ 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 நடுவர் அவர்களே, இவர்கள் டாபிக்கை வேற திசையாக மாத்தி என்னென்னமோ பேசுகிறார்கள். நீங்க தயவு செய்து அவரை அடக்குங்கள். என்னையா இது? அவங்க ஒரு சொல்லம்பு விட்டு இருக்காங்க, நீங்க ஒரு வில்லம்பு போட்டு அடக்குங்க, அல்லது ஒரு சொல்லம்பு போட்டு மடக்குங்க. ஐயோ, பாத்தீங்களா, தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து தப்பிக்க பாக்குறாரு. நீங்க தானே சவால் விட்டீங்க. அதெல்லாம் இல்ல, நீங்க தான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா சவாலை தோத்துட்டேன்னு சொல்லுங்க. இது உனக்கு மட்டும் விட்ட சவால் இல்ல, இந்த ஆண் வர்க்கத்துக்கே விட்ட சவால். இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கோங்க தலைவா, ஒத்துக்கோங்க தலைவா. கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. போடுங்கய்யா, மாட்டிக்கிட்டே இல்லையா? போடுங்க போடுங்க. ஐயா, இப்படி நானும் ஒரு பட்டிமன்றமும் நடத்துறது இல்லையா. இப்ப நான் கொடுக்க போறது ஏன் தீர்ப்பு இல்லையா, ஒரு பொண்ணு திட்டமிட்டே வந்த தீர்மானம். என்ன செய்ய? தமிழ் உணர்வுள்ள தம்பி சிவராமகிருஷ்ணனும் காயத்ரியும் வாழ்க வளர்க என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சுமதி, சுமதி, புருஷன் சிவராமகிருஷ்ணன் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்பா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.